சம்பா கோதுமை ரவா இட்லி, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் சாம்பார் எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியானது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். சம்பா கோதுமை ரவையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்டாக இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு 1.5 கப் நம்ம சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரவை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம், அதாவது ஒயிட் ரவை. இதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இதுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ தேவை கிடையாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு போட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். தயிர் பார்த்திங்க அப்படின்னா 3/4 கப். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஆறி இருக்கணும், இல்லைனா தயிர் பிரிஞ்சிடும். இதிலே நீங்கள் தாளித்து விட்டும் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸியானது கூட. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் தண்ணி. ஒரு தோசை பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். தோசை மாவுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ரவையெல்லாம் நல்லா சாஃப்டாகும். ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே இட்லி சாப்பிட்றத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஈனவும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக பொங்கி வந்துடும். ஸோ நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே போடாமையும் நீங்கள் பண்ணலாம். பட் ஈனோ போடும்போது அந்த இட்லி நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது நல்லா உப்பி வரும் அந்த பேட்டர். ஸோ நீங்கள் சீசனிங் ஆட் பண்ணியும் பண்ணலாம், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டும் பண்ணலாம், கேரட் இதெல்லாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயை இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் அந்த பேட்டர் ஊற்றுறோம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சிடலாம், அதாவது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் தூக்கலா மாதிரி ஒரு நல்ல ரவுண்டு மோல்டில் ஊற்றி வேக வச்சு பண்ணிங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை ஒரு கட்டோரி பவுல் இருந்ததுன்னா அதுலேயும் நம்ம ஊற்றி நம்ம இது மாதிரி ரெடி பண்ணலாம், கிளாஸில் ஊற்றி பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் மட்டும் போதும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ரவா இட்லி பண்ணுற மாதிரியே தான் 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது நல்லா செட் ஆகியும் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ எடுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி, மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, நார்மல் கோகோனட் சட்னி, சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொத்தவரங்காய் சாம்பார் வைக்கலான்ட்ருக்கேன், அதுவும் 1 பாட்டில். ஸோ நம்மகிட்ட இதையும் அரைச்சி பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இருக்கிற பொடி வகையிலே வச்சு நான் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இதை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. உங்களுக்கு கையில் எடுத்தாவே அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அந்த மிருதுவான அந்த தன்மை இதில் போகாது. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொத்தவரங்காய் சாம்பார், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டுட்டு பூண்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். பூண்டு எல்லாமே ஆப்ஷனல் தான். பூண்டு போட்டோம் அப்படின்னா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கூட. அது பிடிக்காதவங்க பெருங்காயம் மட்டுமே போட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபெனுக்ரீக் பவுடர் போடுறேன், அதாவது வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் புளி நான் இதில் ஊற்ற போகிறேன். ஒரு இன்ச்சு புளியை நல்லா சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த ஜூஸ் வந்துடும். நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப புளிப்பு தேவையில்லை, ஒரு தக்காளி போதும். இப்போ கொத்தவரங்காய் ஒரு 150 கிராம் கொத்தவரங்காய் இதுக்கு இருந்தால் போதுமானது. நீங்கள் எல்லா வெஜிடபிள் கூட எல்லாம் ஆட் பண்ணலாம். இதோட கேரட் ஆட் பண்ணலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம், பரங்கிக்காய் ஆட் பண்ணலாம், வெண்பூசணி. ஸோ உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் சிம்பிளாக கொத்தவரங்காய் மட்டும் போடுறேன். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுட்டு உப்பு பெருங்காயம் போட்டுட்டு இப்போ துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம்.
இந்த தூரப்பருப்போட சேர்த்தியே நம்ம வந்து மூங் தாலும் போட்டுக்கலாம். அதாவது பாசிப்பருப்பும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். இதை நல்லா வறுக்கணும். நான் ஏற்கனவே துவரம் பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றலாம். இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மசூர் தாலில் பண்ணலாம், சனா தாலில் பண்ணலாம். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சாம்பார் பவுடர், இது ஹோம்மேட் சாம்பார் பவுடர். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் அதிலே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் பண்ணும்போது அப்படியே போட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 கப் அந்த புளி தண்ணி, இது ரொம்ப முக்கியம். ஒரு 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் 3 நாளைக்கு வச்சுருந்தாலும் இந்த சாம்பார் கெட்டு போகாது. மேக்ஸிமம் ஒரே நாள் யூஸ் பண்ணிடணும். நான் ஒர்க் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு இப்படி வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், புளி ஊற்றிட்டு. இது ஓப்பன்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ 4 விசில் விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக துவரம் பருப்பெல்லாம் வெந்துடும். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கப்புறம். ஸ்டீமை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஸோ எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் இப்போ போடலை. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுங்க, ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரவா இட்லியோட சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, பணியாரம் இதோட வேணாலும் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், கடைசிலேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வச்சிங்கன்னா சாம்பார் வந்து வீடே மணக்கும், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.